ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் ஓவர் பவர் டு ஓவர் ஷேடோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பண்ணுற அலப்பறலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. கதையை குறைய சொல்ல முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்க்காம போறீங்க. என்னன்னா நீங்கள் புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கீங்க. இது வீக்லி ரிலீஸ் ஆகக்கூடிய ஆன்கோயிங் அனிமே. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும்ன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கின்னு பேசுங்க. நான் இந்த அனிமையில பேசக்கூடிய சில பல விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் வந்தது இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப் நடுவில் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் மற்ற சீரிஸ் போடும்போது மற்ற சீரிஸை போய் பாருங்கன்னு சொல்றேன். ஆனால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் என்னதான் சொன்னாலும் கமெண்ட்ல வந்து அப்படிதான் பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறவங்க இருந்தீங்கன்னா அப்படி பண்ணாம இந்த அனிமையை பத்தி நான் பேசணும், அனிமையை பத்தி என்கிட்ட கொஞ்சம் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்க இஸ்லாம், இதோட கதை போலமா. ஸோ இப்போ ஹீரோக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் நடத்துறவர் தன்னை பற்றின அறிமுகத்தை கொடுத்துறாரு. நான் தான் வந்து எக்ஸாம் நடத்தக்கூடிய டீச்சர் ஃப்ராண்ட் பேயர். இந்த பேட்டில் ராயல் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கட்டும். இந்த பேட்டில் ராயலை பொறுத்த வரைக்கும் உங்களில் இருக்கிற இத்தனை பேர்ல கடைசியா நிற்கிற வெறும் 5 பேர் மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸாம்ல செலக்ஷன் ஆவீங்க. உங்களுக்கு பிசிக்கலான அட்டாக்கும் இல்ல மேஜிக்கை பயன்படுத்துற அட்டாக்கும் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி உங்களுடைய ஆப்போனன்ட்டை நீங்க சாய்க்கலாம். ஆனா ஃபீல்டில் நீங்க அவங்கள நாக் அவுட் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ராண்ட் பாயர் எக்ஸாமினர் வந்து யோசிச்சுட்டு இருக்க மேல இருந்து பி ரேங்க் அட்வென்ச்சர் என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கவனிக்கக்கூடிய வேலையை கொடுத்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, காசை கொடுத்தா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கணும்ன்றது தலையத்து. இந்த கூட்டமா இருக்கிற பொடி பசங்களை கவனிச்சுக்கணும். இருந்தாலும் எல்லா வருஷமும் நான் இதே வேலையை தான் பாக்குறேன். ஆனா ஒருத்தனை கூட நான் பெட்டரா இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது இந்த ஒரு எக்ஸாம்ல மட்டும். ஆனா பாவப்பட்ட ஒரு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த இடத்துல இப்படி வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேருக்கு எதிராக இத்தனை பேரா கண்டிப்பா சமாளிக்கவே முடியாது. ஸோ வீக்கானவங்க யாரோ அவங்களதான் முதல்ல வந்து ஈஸியா தோக்கடிக்க முடியும்ன்ற ஒரு நினைப்புல எல்லாருமே செயல்படுவாங்க. ஸோ அப்போ அவங்க கதை இன்னைக்கு காலின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் எக்ஸாம் யோசிக்கிறான். அப்போ பார்த்தா ஹீரோ எல்லாரையும் எட்டி உதச்சி தூக்கி யார்லயே பறக்க விட்டுங்கிறான். இதை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுவாரு. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கேன், யாரா இந்த வேலையை பாக்குறேன்னா ஹீரோ தான் ஒவ்வொருத்தனையும் ஆறுல பறக்க விட்டுட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் தன்னுடைய காலாலேயே எட்டு வச்சிருக்கான். எல்லாரையும் பிசிக்கல் எபிலிட்டியை மட்டும் பயன்படுத்துறான். அவன் அதை மட்டுமே அவன் என்ஹான்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணானா அதெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே ஈஸியா விட்டு கொடுக்குற ஆட்கள் கிடையாது. ஒரு கட்டத்துல டீம் அப்பா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால தடுக்க முடியாது. அடுத்த கட்டமா பார்த்தா அந்த இடத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இவங்க அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா இதை பார்த்த உடனே என்னடா கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்றீங்க, எங்க மாஸ்டர் விட மாட்டோம்டா, எல்லாரையும் ஆறுலயே பறக்க விடுவான்னு சொல்லிட்டு அவளுடைய லெவல் 3 மேஜிக்கை பயன்படுத்துவான். அந்த விண்டு மேஜிக் அவ பயன்படுத்தின அடுத்த செகண்டே அவனுக்கு எல்லாரையும் கொத்த பறக்க விடுவான். இதை பார்த்துட்டு இவன் வாயடித்து போக சுத்தி நிற்கிற ஆட்கள் எல்லாமே யோசிக்கிறானுங்க. அட்டேங்கப்பா, இந்த சின்ன பசங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்கன்னு நினைச்சா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே தோக்கடிக்கிறது அப்படின்னு ஆச்சரியத்துல பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து நம்ம ஆனா வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டு ஹீரோ கிட்ட கேட்பா, மாஸ்டர் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனோ. அப்படிலாம் கிடையாது, நீ சரியா தான் பண்ண, அது உன்னுடைய டேலண்ட். ஆனா இதுதான் சொன்னேன், ஆனா நீ இது வரைக்கும் பயன்படுத்தின எல்லா விதமான காஸ்டிங் ஸ்பெல்லையும் வந்து உச்சரிப்புகளை பயன்படுத்திருக்கேன். உச்சரிப்பே இல்லாம உன்னால பயன்படுத்த முடியாதா? சோ அப்போ சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோ பார்த்து சிரிச்சு பேசுவாங்க. என்ன இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், எந்த ஒரு ஸ்பெல்லா இருந்தாலும் அதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த ஸ்பெல்ல போட முடியுமே தவிர இவன் சொல்ற மாதிரியான முட்டாள்தனமான விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே தான் வந்து எக்ஸாமினர் பார்த்து ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த பையனுக்கு மேஜிக் தெரியலன்றதுக்காக இப்படிலாம் கண்ட சாக்க சொல்லி இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஆனாவும், மாஸ்டர் நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வார்த்தைகள் பயன்படுத்தி ஆகணும். அப்படி இல்லையே ஹீரோ நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லெவல் 4ன்னு மட்டும் சொல்லுவான். அந்த விண்டு ஸ்பெல்ல பார்த்தா அங்க ஒரே டைம்ல 4 பயன்படுத்துவான். இதை பார்த்து அவர் சாக்காடுவார் எக்ஸாமினர். என்னது 4 லெவல் 4 ஸ்பெல், அதுவும் 4 பயன்படுத்திருக்கான் ஒரே டைம்ல, எப்படி பேரலா பயன்படுத்த முடியுது அவனால? ஸோ மொத்தவனுக்கு எல்லாமே வாயடிச்சு போக அதுக்கப்புறம் அவனுங்களுக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லை வச்சு எல்லாரையும் பறக்க விடாம பாருங்க, ஒருத்தங்க நிற்க மாட்டான். ஹீரோ பறக்க விட்டதுல பெரிய சூறாவளி அங்க வந்துருச்சு. ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு ஆனாவோ, மாஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க வேற லெவல். பாவலம் எக்ஸாமினருக்கு மூக்குல இருந்தே பிதிங்க வந்துருச்சு. இந்த பையன் உண்மையிலே வேற லெவல் தான். இந்த டெஸ்ட்ல இவங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ரைட்டிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து ஹீரோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஏன்னா வந்து அவனுக்கு பாஸ் லைஃப்ல நிறைய நாலேஜ் இதை பத்தி நிறையவே இருக்கும். ஸோ அதனால ஈஸியா இருக்கு. பட் ஆனா இந்த லைஃப்ல இப்ப பார்க்கும்போது இவ்வளவு அதிகமான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ நல்ல வேலையா பார்த்தா டைம் முடியறதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ அப்புறம் ஆனால எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆனா கேட்பா, எப்படி எழுதுனீங்கன்னு? நான் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன், சூப்பரா தான் இருந்துச்சு கேள்வி எல்லாம். என்ன சொல்றீங்க, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணீங்களா? ஆமா கண்டிப்பா நான் எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிடுவோம், ஒரே ஒரு மிஸ்டேக் கூட ஆகாது. இருந்தாலும் மாஸ்டர் நீங்க பண்ணது கொஞ்சம் பெரிய தப்பு தான். மேபி வந்து எல்லா ஆன்சருக்கும் நீங்க பதில் கரெக்டா எழுதி வச்சு ஏன் ஒருவேளை காப்பி அடிச்சு எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரே ஒரு கேள்வி கூட ஆன்சர் தப்பா இல்லைன்னு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்காவே. அப்புறம் பார்த்தா ஹீரோடைய மார்க் ரிசல்ட் பார்த்தா அவன் தான் டாப் ஸ்கோர். அங்க இருக்கிற டீச்சர் எல்லாமே வாயா பொழந்து பாக்குறாங்க, யார் இந்த பையன்? ஸோ இது வரைக்கும் அந்த அகாடமில இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து எந்த ஸ்டூடெண்ட் எடுக்கலன்னு சொல்றாங்க. யார் இதை பண்ணது, அந்த பையன் சீட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணு. எக்ஸாமின் நம்பர் வந்து 588 சார். அவன் பேர் வந்து எஃப்எல். இவனுடைய பேர்லயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஃபேமஸான லைட்னிங் எம்பரருடைய பேரையே வந்து இப்ப வச்சிருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ அப்படியா, லைட்னிங் எம்பரருடைய பேரையே வச்சிருக்கான் அவன். கண்டிப்பா அவனுக்கு நல்ல பெரிய நாலேஜபிளா இருக்கிற பேரண்ட்ஸ் தான் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான். இருந்தாலும் இவன மாதிரியான ஒருத்தன் நமக்கு கிடைச்சது நம்ம அகாடமிக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா முதல்ல இவன் வந்து உண்மையிலேயே நேர்மையை எழுதி
இந்த மார்க் எடுத்திருக்கானா இல்ல சீட் பண்ணிருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எக்ஸாமினர் அங்க வராரு. சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நடந்துற அதோடைய ரிசல்ட்ல ஒரு பையன் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். என்னையா சொல்ற, யார் இது? ஒரே டைம்ல 4 விதமான லெவல் 4 ஸ்பெல்ல பயன்படுத்திருக்கானா? யாராலையுமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம். அங்க இருக்கிற பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸரா இருக்கக்கூடிய டீச்சர்ஸே கூட எங்களால 4 ஒரே டைம்ல பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லவும் சோ அதுக்கப்புறமா தான் எக்ஸாமினர் மூலமா அந்த பேரை தெரிஞ்சுக்கின்னு அவனுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு சார். அதனால அவன் மேல சந்தேகப்படாம நம்ம செகண்ட் எக்ஸாம் நடத்தணும்ல, அந்த ஒரு எக்ஸாம்ல ஒரு நியாயப்படியே நம்ம அவனுக்கான ஒரு ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ள திறமைகள் இருக்கு. இதெல்லாம் கேட்ட அந்த வாத்தியாரு, என்னையா சொல்றீங்க, நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் அந்த லைட்னிங் எம்பரர் வந்து பிறந்து திரும்ப வந்த மாதிரி தோணுது எனக்கு. சோ அப்புறம் ரிசல்ட் வந்த ஏரியால பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளை போய் பார்க்க சோ ஹீரோவும் என் நம்பர் எங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். 588 சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். டக்குன்னு வந்து ஆனா கட்டி பிடிப்பான். மாஸ்டர் நான் 2 டெஸ்ட்லயே பாஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போறேன். அப்படியா? ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சோ இவங்க இப்படி எல்லாம் ஒண்ணு மண்ணமா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்னும் இவங்க ஒரு பப்ளிக்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு உடனே சரியாயிடும். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், பரவாயில்ல விடு, நீ பாஸ் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்களே போர்ட்ல பாருங்களா, அங்க எங்கன்னா 588 இருக்கு நம்பர். இதுக்கப்புறம் நீயும் ஒரு ஆர்டினரியான லைஃப் வாழ போறமா, அது ஒரு ஸ்டூடெண்டா? ஆமாமா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சரி, இப்போ ஏன் டர்ன், நான் வந்து என்னுடைய நம்பரை கண்டுபிடிக்கணும். ஹீரோ அதை பார்த்தா அங்க நம்பரே இருக்காது. என்னாச்சு மாஸ்டர், என் நம்பர் இங்க இல்ல, அப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேனா? இல்ல, எதனா அவங்க தப்பு பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த அதே தப்பு இந்த இடத்துல வேற விதமா நடந்திருக்கு. அந்த ஒரு லைஃப்ல நான் என்னுடைய முடியை பயன்படுத்தி என்னுடைய மேஜிக் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன், ஆனா அது எதுவுமே மாறல, அது ஃபெயில் ஆன மாதிரி இந்த லைஃப்ல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஆனா இதை பார்த்துட்டு என்னால இதை ஏத்துக்க முடியாது மாஸ்டர், நான் போயிட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவவோட. ஹீரோவும் ஆனா அப்படி எல்லாம் பண்ண வேணாம், அவங்க அப்புறமா நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறாங்க, அவங்க ஃபேரா தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல டக்குன்னு அவன் நின்னுட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்பான். என்னாச்சு, ஆனா மாஸ்டர் இங்க ஏதோ தூண்ல தொங்க விட்டுருக்காங்க ஒரு போர்டு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோடைய நம்பர் தான். மாஸ்டர் நீங்க வேற லெவல்ல சாதிச்சிட்டீங்க, நீங்க ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்டா, உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா போர்டையே தனியா ஒட்டிருக்காங்க பாருங்க. அப்படியா? ஏப்பா இதெல்லாம் முக்கியமா, நான் பாஸ் பண்ணது அதுவே எனக்கு போதும், எங்கடா ஃபைல் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்கு ஓடுவேணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஒன்னும் புரியலையே. சோ அதுக்கப்புறம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்காக கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ஆனாவும் எங்க பாருங்க மாஸ்டர், அந்த ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட்டுக்கான தனி விதமான இங்க ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். அதாவது எங்க அகாடமில கட்டக்கூடிய ஃபீஸுக்கான செலவும் ஃப்ரீயா, அப்புறம் எங்க தங்கறதுக்கான இடமும் ஃப்ரீயா, அவங்களுக்கான சாப்பாடும் ஃப்ரீயா, பத்தத்துக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க செலவு பண்றதுக்கு காசே கொடுப்பாங்களாம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ, என்னடா கூர்ல இப்படிலாம் வச்சிருக்கீங்க, இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன இருந்தாலும் இது எனக்கு தனி மரியாதையும் தனித்துவமா எல்லாரும் முன்னாடி காட்டுற மாதிரில இருக்கு, நான் இப்படிலாம் ஒன்னும் ஆசைப்படலையா, நான் பாஸ் ஆகிட்டு இது அகாடமில படிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு முக்கியமான விஷயம் இந்த லைப்ரரியை நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யாருடைய அட்ராக்ஷனும் இல்லாதப்போ நான் இந்த இடத்துல எனக்கான அந்த எலமெண்டல் டெஸ்ட் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த லைஃப்ல நான் செக் பண்ணே ஆகணும். ஏன்னா திரும்ப என்னால் மனசு உடஞ்சி போக முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்கூல் லைஃபை சூஸ் பண்ணி நான் இங்க வந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தா தனி பொறுப்புலயே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல, இதை நம்ம நிராகரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். சோ போகும்போதே தான் பார்த்தா அந்த இடத்துல யாரு அவ சொந்த பொண்ணு மாதிரி இருந்தவ அங்க இருப்பா. சோ ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு செகண்ட்ல அதிர்ச்சி ஆயிட்டு அவளை பாப்பா பாருங்க. உடனே பார்த்தா ஒளிஞ்சிப்பான். ஆச்சார் என்னாச்சு, அது மெர்லின் ஆச்சு. கண்டிப்பா அவளே தான், அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கா, என் பொண்ணு மெர்லின் தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அம்மா அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆனா நல்லா வளர்ந்து நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓல்டு லைஃப்ல நான் தான் மெர்லினுடைய அப்பாவா இருந்தேன், ஒரு வளர்ப்பு அப்பாவா. ஆனா அவளுக்கு இன்னமும் என்ன தெரியுமா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் இப்ப வேற ஒரு உருவத்துல இருக்கேன், அவளால என்ன ரெகக்னைஸே பண்ண முடியாது. கண்டிப்பா நான் அவளை மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. ஏன்னா கூடிய சீக்கிரமே நான் அவளை மீட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஏடாகூடமான விஷயமா நடந்துச்சுன்னா என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் தான் திரும்ப ரீஇன்கார்னேட்டடா செய்யப்பட்ட எஃபில்னு. உடனே பார்த்தா ஹீரோ, ஆனா நம்ம எதுக்காக இந்த ஸ்கூல்ல ஒன்னும் சுத்தி பார்க்க கூடாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா மெர்லினை காமிக்க, அவன் திடீர்னு அவளுக்கு பின்னாடி அவளுடைய மாஸ்டர் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. அவனா திரும்பி பார்த்தா அவன் இருக்க மாட்டாங்க. அவர் எதுக்கு இங்க வரணும், என்னதான் இங்க நடக்குது புரியலையே. அப்ப ஹீரோ போறதை பார்த்துட்டு, டேய் நீ வெயிட் பண்றா, நீ யாரா இங்க வந்திருக்க புதுசா. சோ ஹீரோவை பார்த்தாலே அவளுக்கு வித்தியாசமான உணர்வு தோணுது, யார் அந்த பையன். உடனே பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு, டேய் நீ இப்ப நான் என்ன பண்றது, எங்க பாரு உனக்கும் லைட்னிங் எம்பரருக்கும் எதனாச்சும் ரிலேஷன் இருக்காங்களா. ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான், மெர்லின் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி தான் இங்க வந்து கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் எங்க ஸ்கூலோடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஆச்சு, தேவையில்லாத இவகிட்ட நான் சொல்லி எல்லாத்தையும் குழப்பி என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ பசிக்குது தானே சொன்ன, சரி வா வா எனக்கும் பசிக்குது, போய் உடனே சாப்பிடுவோம் அப்படின்னு ஓடிடுவான். அப்புறம் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்கறான், ஆனா என்ன ஒண்ணுமா அவளை பத்தி உனக்கு தெரியல. இல்ல மாஸ்டர் எனக்கு தெரியும், ஆனா அவங்க என்னுடைய தூரத்து ரிலேட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படல, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சோ எதனா ஒண்ணு ஆயிடுமோன்னு யோசிக்கிறேன். அவங்க திடீர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அசிங்கம் எதனா படுத்துறாங்க, அதுதான் பயமாகுது. எனக்கு புரியுது, மெர்லின் தான் டீமன் கிங்கோடைய பொண்ணு, என்னுடைய கிளான்ல இருக்க என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. 10 ஜெனரேஷன் கடந்து போயிடுச்சான் டீமன் கிங் இருந்தப்போ. 10 தலைமுறையா, அவ்வளவு தூரத்து சொந்தமா நீ அவளுக்கு, கண்டிப்பா அவளுக்கு ஒண்ணு பெருசா தெரியாதுதான். ஆனா இவ்வளவு மெர்லின் மாதிரி தான். ஆனா ஹீரோ யோசிக்கிறான், மெர்லின் எதுக்காக இந்த அகாடமில வரணும், இந்த அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தா புது ஸ்டூடெண்ட்ஸா இந்த முறை வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல ஒரு செரிமனி நடத்துறாங்க. சோ இந்த ஸ்கூலை பத்தின பெரிய அறிமுகத்தை கொடுத்துக்கணும், டீச்சர்ஸ் பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் காரோன் மேஜிக் அகாடமிக்கு
கிழமைக்கு நான் வர வைக்கிறேன். இன்னிலிருந்து உங்களுக்கான பாடங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு இனி நிறைய ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்க செய்யும் இந்த இடத்துல. சோ உங்களை ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்கூல்ல ஒரு தனித்துவமான ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒரு கிளாஸ் மட்டும் இல்லாம இன்னும் பல கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட போயிட்டு கண்டிப்பா நல்லா இன்டராக்ட் பண்ணி பேசுவீங்கன்னு. சோ இங்க இருக்கிற எல்லாருமே ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இருப்பீங்க, சில பேர் நார்மலான மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அந்த பாரபட்சம் உங்களுக்குள்ள தேவையில்லாதது. சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை நாங்க அறிமுகப்படுத்துறோம். இவங்க இந்த ஸ்கூல்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற டீச்சரா இருக்காங்க. முக்கியமா நம்ம ஆல்டர்னா மேஜிக் அகாடமியோட பிரின்சிபலா இருக்கிறது மெர்லின். அவங்க தான் இன்னைக்கு இங்க கெஸ்டா வந்திருக்காங்க. சோ ஹீரோக்கு இப்பதான் புரியுது எதுக்காக அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கானு. என்ன பத்தின அறிமுகத்தை இந்த இடத்துல இருக்கிற டீச்சர் உங்க எல்லாருக்கும் சொல்லிருப்பாரு. மேஜிக்கை நீங்க கத்துக்கூடிய வழி இந்த இடத்துல பல இருந்தாலும் அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையுமே முழுமையா கத்து முடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா உங்களுடைய டீச்சர்ஸை நீங்க நம்பி கத்துக்கோங்க. ஹீரோவும் நினைச்சேன் நான் சொன்னது எல்லாமே தான் இவ்வளவு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, திரும்ப இருந்தாலும் அவளை நான் பார்க்கவே கூடாது, அவளை நம்ம கண்டுக்காத மாதிரி தான் இருக்கணும். சரி, அடுத்ததான் வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட் நாங்க பேச கூப்பிடுறோம். பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. எஃப்எல் இது கேட்ட அவன் ஷாக்கெட் என்னது எஃப்எல் இதை வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு கீழே போவான். அப்போ அவ பார்த்துட்டு என்னமோ சரியில்லையே, அவட கடவுளை என் பேரை வேற தெரிஞ்சுக்கிறான், பெரிய மோசமான நிலைமை இப்போ எனக்கு, இப்போ நான் என்ன பண்றது. நம்ம ஹீரோ லைட்னிங் எம்பரோடைய பேரே வச்சுட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. சோ அவ உன பக்கம் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை, எப்படா நீ என்ன ஏமாத்தலான்னு. அப்புறம் பேசிலாம் முடிச்சிட்டேன். நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அங்க நிறைய பொண்ணுங்க பேச ஆரம்பிக்குதுங்க. எஃப்எல் நீங்க தான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்டா, உங்களை பத்தி நிறைய நாங்க கேள்விப்பட்டோம், இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட ஃப்ரெண்டா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் பேச. ஹீரோவோ என்னடா இங்க நடக்குது, ஆமா அங்க பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு உங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்டா, அவளும் பார்க்க அழகா தான் இருக்கா, ஆனா அவளை விட நீங்க தான் கியூட்டா இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தலாம் வேணா பொறாமையாயிடுது. நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஆளை கண்டுபிடிச்சு பேசினேன், இதுங்க வந்து உள்ள பூந்துச்சுங்க. சோ திடீர்னு பார்த்தலாம் மெர்லின் அங்க வந்துருவா. சோ இங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு. சோ மத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல தெரிச்சு ஓடிறாங்க, நமக்கு எதுக்குடா வம்புன்னு. சோ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு. உன்னை பத்தி நான் நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உன் பேர் எஃப்எல் தானே? ஆமாங்க. இல்ல நான் மட்டும் விட்டுருவீங்களா? சின்ன வயசுல பார்க்கும்போது எவ்வளவு பாவப்பட்ட அப்ராணி மாதிரி இருந்தா, இப்ப பார்த்தா எப்படி முரட்டு பேசி மாதிரி பேசுறாளே. சோ அப்பதான் வந்து அவ கேட்பான், உனக்கு இந்த ரீஇன்கார்னேட் பத்தின கான்செப்ட் எதுனா ஓரளவுக்கு தெரியுமா? ஆஹா கிடுக்கு பிடிச்சாலே அப்படின்ற மாதிரி ஷாக்காவே நினைச்சேன். சின்ன வயசுல எப்படி புத்திசாலித்தனமா இருந்தாலும் அப்படியே தான் இப்போ இருக்கா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா இதுக்கப்புறம் மறைச்சு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரீஇன்கார்னேஷனா என்ன பேசுறீங்க? அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? இல்ல உன் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு தான் நான் சொல்றேன். நீ ஸ்கோர் பண்ண லெவலை வச்சு பார்க்கும்போது தெரியுது, கண்டிப்பா 4 எம்பரர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய லைட்னிங் எம்பரர் இந்த மாதிரி தான் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் எல்லாத்துலயும். நீ ஒண்ணு இங்க மேஜிக் கத்துக்கணுன்றதுக்காக வந்து ஜாயின் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் நிறைய ஸ்டாப்ஸோடைய டீடைல்ஸையும் வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது ஏன்றது உனக்கு தெரியுமா? தெரியாதே. நான் இங்க வந்துட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, நீ எழுதின எல்லா விதமான ஆன்சரும் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே மேஜிக்கல் தியரிஸ்ல உருவான ஆன்சர்ஸ், அதெல்லாம் அது பேச வச்சுதான் எழுதிருக்கேன். இதுக்கு எப்படி நீ பதில் சொல்ல போற? இரவும் எனக்கு வேற வழி இல்ல. சோ இந்த விஷயத்தை தான் வந்து ஆனா என்கிட்ட சொன்னாலா எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்காதீங்க, சந்தேகம் வரும்னு. நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக் ஆகும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் எனக்கு முக்கியமான ஆளா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதுவும் நான் நினைக்கிறவங்க. ஆனா என்ன மன்னிச்சிரு எஃப்எல், இன்னத்தி நீ என் மாஸ்டர் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்க, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். உன்னை ரொம்ப டென்ஷன் ஏத்தினு நினைக்கிற ரீஇன்கார்னேஷன் எப்படி இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு பேசி சரி இதெல்லாம் விடு. எதுக்காக என்ன பார்த்துட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது பதிலே ஒண்ணு, நான் ஜஸ்ட் லைட்னிங் எம்பரருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். உனக்கு பேச விருப்பம் இல்லையா நான் என்கிட்ட? ஹீரோ உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்கூட்டி யோசிக்கிறான். கண்டிப்பா சொல்லலாமா? ஆனா மெர்லின் அதை ஈஸியா எடுத்துப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் உன்னொரு பக்கம் அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கான சின்ன ஒரு கோல் என்னன்னா, தன்னுடைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் உடைய ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற நிறைய புது விதமான மேஜிக் எல்லாத்தையுமே கத்துக்கணும். சோ ஹீரோவும் அவகிட்ட சீக்கிரட்டா சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், லைட்னிங் எம்பர் இருக்கு, ஒரு லவ்வர் இருக்கான். என்னது லவ்வரா? ஆமா. கண்டிப்பா இவளால அதை ஏத்துக்க முடியலனாலும் ஒரு கட்டத்துல நான் சொல்றதை வச்சு சந்தேகப்படுவான். லைட்னிங் எம்பரரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டா ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய சீக்கிரட்டா வளர்த்தாங்க இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாம. ஆனா அந்த குழந்தைக்கு மேஜிக்கல் ஆப்டிடியூட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா நிறைய இருந்துச்சு. சோ சீக்கிரட்டான முறையில இது எல்லாத்தையுமே வந்து லைட்னிங் எம்பரர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இந்த ஒரு சீக்கிரட் எல்லாமே மறைச்சு வைக்கணுன்றதுக்காக அவனை தனியா ஒரு வில்லேஜ்ல அவருடைய ஒய்ஃப் கூடயே தங்க வச்சு தனியா பாத்துக்கினாரு. அப்படி வளர்ந்த பையன் தான் தனியாவே மேஜிக் எபிலிட்டி, பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையுமே கத்துக்கினேன். இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கடல கடுப்பாயிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிப்பா. இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, என்ன ஏமாத்திரியா இல்ல அசிங்கத்திரியா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான் உண்மை. நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவர் சாகர தருவாயில இருக்கும் போது கூட அவருடைய மேஜிக் எபிலிட்டி எதுவுமே வந்து அவருக்கு தெரியப்படல. அது எனக்கு தெரியும். முட்டாளே எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்கா சொல்லிங்கறியடா பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி இமேஜ் கெடுக்கிற அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பழம்புறா. ஒரு இடத்துல ஐத்து பிடிச்சதுல மூச்சு விட முடியாம இங்க பாரு எஃப்ல, யார்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்கா? எப்படி இதெல்லாம் என் 13 வயசுல நான் ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஹீரோ மனசோட யோசிப்பான், கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு, இது நான் வேணும்னு சொல்ல. அதுக்கப்புறமா பார்த்தா அவன் கொஞ்சம் சோகமாயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எந்த விதமான சந்தேகமா எனக்கு பட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவருடைய வம்சாவளியில வந்த நீ அவரையே ஃபாலோ பண்ணிருக்க, அப்போ ஒண்ணு விட மாட்டேன் நான். நீயும் அவரை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆளா மாறணும். அதுக்கு தானே இந்த எல்லாத்தையுமே அவர் பாடுபட்டு பண்ணிருப்பாரு. ஆமா இவ சொல்றது உண்மைதான். மெர்லின் ரொம்ப கடினமா உழைச்சி எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தா. அதனால நான் முடிஞ்சளவுக்கு வேகமா கத்துக்கணும் தான் எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பான். அப்புறமா பார்த்தா அவன் எங்க பேரு ஸ்பெஷல் எடிட் ஸ்டூடெண்ட் மட்டும் சும்மா கிடையாது கண்ணா, உனக்குன்னு தனியா ஆஃப்டர்நூன் மார்க் பேட்டில்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்க. சரியா? ஓகேங்க. மார்க் பேட்டில் உன் மேஜிக் எப்படி இருக்குன்றதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அட கடவுளை, அங்க போய் அதை நான் பயன்படுத்தினா இவ இன்னும்
என் மேல சந்தேகம் தான் படுவாரு. அங்க இவ்வளவு மட்டும் நான் தோக்கடிச்சேன், என் மேல பயங்கர சந்தேகப்படுவா. என்ன பண்றது, ஹீரோ விட்டு கொடுத்துடலாமா வேணாவான்னு தொட்டு யோசிப்பான். ஆனாலும் எனக்கு நல்லா உள்ளுக்குள்ள உணர்வு தோணுது, இவ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஹீரோவும் சரிங்க நான் வரேன். ஒரு வழியா 400 வருஷங்கள் கடந்து போய் நம்ம மெர்லினை பார்த்திருக்கேன். சோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறா நம்ம ஆனாவும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா கதை வந்து வேற லெவலா போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதை இப்படி போகுன்னு. இப்ப மெர்லினை வர ஹீரோ பார்த்துட்டு அகாடமில ஜாயின் பண்ணிட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவ கூட வந்து எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் போடாம நல்லபடியா ஒரு விஷயத்தை கத்துக்கணும் தான் பார்ப்பான். இதுக்கப்புறம் என்னென்ன புது புது பிரச்சனை வரப்போதோ எதை அதெல்லாம் சமாளிக்க போறானோ தெரியல. சோ இதுல சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ 400 வருஷம் கழிச்சு திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆயிப்பான் 2வது முறை. சோ இவளுமே அதாவது நம்ம மெர்லினுமே ஒரு 400 வருஷம் கிட்ட கடந்து வந்திருப்பான். ஏன்னா அவர் டீமன்றதுனால அவளுக்கு வயசு அதிகம் இல்ல. சோ அப்போ காலம் கடந்து போயிருக்குன்னா தலைமுறைகள் தாண்டியே வந்து நம்ம ஆனாவே வந்துட்டு இப்போ மெர்லினுடைய தூரத்தை சொந்தம்னு சொல்றான். சோ ஹீரோ வேற சொன்ன போய் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டுக்கிறான் நடுவுல. சோ அவளும் அதை பெருசா கண்டுக்காம விட்டுக்கிறான். ஏன்னா இளம் வயசுல ஹீரோ இருக்கும்போது தானே ஒரு பொண்ணை காதலிச்சு குழந்தை பெற்றுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு வில்லேஜ்ல வளர்த்தான்னு சொன்னான். சோ மேபி வந்து அவன் சொன்ன லாஜிக்ல அவனுடைய கிளான சேர்ந்து அவன் இருக்கிறதுனால சோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு வாழ்ற மாதிரியான சக்திகளோட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் மீன் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் குழப்புது. சோ உங்க யாருக்காச்சும் அந்த மாதிரியான டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த அனிமே எபிசோடு பிடிச்சவங்க மறக்காம லைக் அண்ட் ஹைப்பும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தான் அடுத்த கட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.